ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக அன்னபூர்ணி என்ட்ரி கொடுப்பாங்க. ஆனால் விஜயோட பர்த்டே, மாப்பிள்ளையோட பர்த்டேயில் நம்ம அன்னபூர்ணி கலந்துக்காமல் இருப்பாங்களா? ஸோ அவங்க கலந்துக்கிட்டது நல்ல விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் பர்த்டேவை சிறப்பாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சர்ப்ரைஸ் கொடுத்து வேறு லெவலில் விஜயை சந்தோஷப்படுத்திட்டாங்க. இந்த நிலையில் கேட்க பார்த்த விஜய்க்கு நீங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாரும் செமையாக சர்ப்ரைஸ் பண்ணதோட இது சூப்பரான சர்ப்ரைஸ் அப்படின்றாரு. என்ன விஜய், கேக்கு வெட்டுறது பெரிய சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கேக்கை வெட்டுறாரு, அவர் பொண்ணுக்கு முதல்ல வீட்டி விடுறாரு. உடனே மாப்பிள்ளை என் பொண்ணு கொடுங்க மாப்பிள்ளை அப்படின்றாங்க. எப்பயுமே எங்கள் அக்கா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதவே அவங்களுக்கு ராஜேஸ்வரிக்கு செம திமிரு, சும்மாவே வாயில் வடை சுடுவாங்க. இப்போ இதை வச்சு பாத்தியா, எப்பயுமே என் தம்பி எனக்கு தான் அப்படின்ற லெவலில் பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த நிலையில் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், இவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்றத நம்ம ஹீரோயின் அமைதியே இருக்கிறது தான் கரெக்டு. ஆனால் நம்ம அன்னபூர்ணி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க, செம காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் தம்பிக்கு கொடுக்க பார்க்குறாங்க, அதை பிடிங்கிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வெண்பா ப்ராப்பர்ட்டி பிடிங்கி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இதில் எது உங்கள் அக்கா வாங்கியிருந்ததுன்னு நீங்கள் கரெக்டாக எடுங்க, நீங்கள் தான் உங்கள் அக்கா மேலே பாசமாச்சு, உங்கள் அக்கா எந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற லெவலில் பண்ணுறாங்க. இந்த இடத்துல விஜய்க்கு ஒரு பெரிய தயக்கம், நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அன்னபூரணி, இவருக்கு இது வேணும் தான் அப்படின்ற நிலையில தான் இருக்குது. ஸோ அவர் யோசிக்கிறாரு. ஸோ மாற்றி எடுத்தால் அவங்க அக்கா காலி, கஷ்டப்படுவாங்க, அக்கா கஷ்டப்படுறத அவரால் தாங்கிக்க முடியாது. அதுதான் அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே அவர் தயங்கி நிற்கிறதுக்கு காரணம். நம்ம ஹீரோயினை பற்றி அவருக்கு துளி கூட ஃபீல் பண்ணுவாங்கன்ற கவலைலாம் அவர் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அவங்கள அவருக்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில் நம்ம ஒரு விஷயத்த நம்ம அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. ஸோ வெண்பா பாப்பாவை உங்களுக்கு இதா யார் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஹீரோயினை பேர் சொல்லிடக்கூடாதான்னு ஒரு கண்ணு என் பொண்ணு, இன்னொரு கண்ணு எங்கள் அக்கா அப்படின்னு அடிச்சு விட்டாரு. என்னடா இவர் எதை பண்ணாலும் இப்படியே இருக்காரு அப்படின்ட்டு, உங்கள் பொண்ணு தானே முதல்ல கிஃப்ட்டு கொடுத்துச்சு, அப்போ அதுதானே பெருசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இல்லை, என் அம்மா தான் இது வாங்கினாங்க, நாங்கள் அப்போ அம்மா தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற ஒரு தயக்கத்தோடய நிற்கிறாரு. ஏன்னா ராஜேஸ்வரி செகண்டாக தானே கிஃப்ட்டு கொடுத்தாங்க, இப்போ இப்படி எது பண்ணாலும் சுற்றி மாட்டிக்கிறமே, அவருக்கு தேவை அவங்க அக்கா நிம்மதி, அதே மாதிரி பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்